கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவ ஆவியில் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்களின் வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை இந்த காணொளியில் காண்போம். பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், வேதத்தை எப்போதாவது வாசிக்கிறார்கள், நல்லதொரு வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் வேறுபட்ட வாழ்க்கை வாழுகிறார்கள். அவர்கள் நடக்கையில் வித்தியாசமாக இருக்கிறார்கள். அவர்கள் தணிக்க முடியாத பற்றி எரிகிற ஆவியில் அனலுள்ள வாழ்க்கை வாழுகிறார்கள். மற்ற கிறிஸ்தவர்களிடம் இல்லாத பல நல்ல காரியங்கள் அவர்களிடம் காணப்படுகிறது. இன்று இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களிடம் எப்போதும் காணப்படுகின்ற 7 வலிமையான நற்பழக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவிக்குரிய நற்பழக்கங்கள் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதோடு பரிசுத்த ஆவியின் வல்லமை அனுதினமும் அவர்களிடத்தில் கிரியை செய்வதை காண முடிகிறது. அவைகளை நாம் இந்த காணொளியில் காண்போம். 1. அவர்கள் ஒவ்வொரு நாளையும் தங்கள் ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு அர்ப்பணித்து துவங்குகிறார்கள். தங்கள் மொபைலை ஆராய்வதற்கு முன், தங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பை திறந்து பார்ப்பதற்கு முன், படுக்கையை விட்டு நகர்வதற்கு முன், எந்த ஒரு வேலையை செய்ய துவங்கும் முன் அந்த நாளை தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறார்கள். அவர்கள் சங்கீதம் 143:10 வசனத்தின்படி, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியை நடத்துவாராக என்று தங்களை தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு நாளையும் தங்கள் பலத்தை நம்பியோ சார்ந்தோ தொடங்குவதில்லை, தேவாவின் பலத்தை சார்ந்தே தொடங்குகிறார்கள். தாங்கள் உயிர் பிழைப்பதற்கு தேவையான ஆகாரத்தை உட்கொள்வது போல வேத வசனங்களை வாஞ்சையோடு வாசிக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவ கடமைகளில் ஒன்று வேதம் வாசிப்பது என்று எண்ணி கடமைக்காக வேதத்தை வாசிக்காமல் வேதத்தின் மூலம் தேவன் தங்களிடம் பேசுவதை கேட்க விருப்பம் கொண்டவர்களாய் வாசிக்கிறார்கள். யோவான் 6:64 இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எனவே ஆவியினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் வேதத்தை வெறுமனே அறிந்தவர்களாக மட்டுமல்ல, 1. வாழ்ந்து காட்டுகிறார்கள், 2. வேதத்தை சுவாசிக்கிறார்கள், 3. வேதத்தை தியானிக்கிறார்கள். வாசிப்பது ஒரு வசனமா இருந்தாலும் அதை வெறுமனே வாசிப்பதோடு திருப்தி அடையாமல் அந்த வசனத்தை தங்களுக்குரிய ஆத்தும ஆகாரமாக உட்கொள்வதில் திருப்தி அடைகிறார்கள். ஜெபிக்கையில் தேவனோடு பேசுவதோடு மட்டுமல்ல, இடையிடையே தாங்கள் பேசுவதை நிறுத்தி தேவன் தங்களோடு பேசுவதை உற்று கவனிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் சத்தமாக பேசுவதை விட மெல்லிய குரலில் பேசுகிறவர் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஏசாயா 30:21 இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆம், ஆவியால் நிரப்பப்பட்ட விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிய நேரம் செலவழித்து ஜெபத்தில் காத்திருந்து அவருடைய வழி நடத்துதலை கேட்டு பெற்றுக் கொள்கின்றனர். பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ள கடினமானதாக இருந்தாலும் கீழ்ப்படுகிறார்கள். ஆவியில் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் சில வேளைகளில் எந்த ஒரு நபரிடமோ அல்லது அறிமுகமாகாத ஒருவரிடமோ பேசுவதற்கு ஆவியானவரால் ஏவப்படுகையில் அதனால் ஆபத்து நேரிடுகிறதா இருந்தாலும் சூழ்நிலைகளை பாராமல் உடனே ஆவியானவரின் குரலுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஏனெனில் ஆவியானவரின் குரலுக்கு கீழ்ப்படியும் போது அற்புதங்கள் நிகழும் என்பதை உணர்ந்திருக்கின்றனர். வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 8:26 கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை ஒரு குறிப்பிட்ட பாதையில் போக ஏவுகிறதையும் உடனடியாக பிலிப்பும் கீழ்ப்படிந்து செல்கிறதையும், முடிவில் எத்தியோப்பிய மந்திரி ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்தப்படுதலையும் காண்கிறோம். தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம் என்பதை நன்கு அறிந்திருக்கின்றனர். 5. ஆவியால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தங்களை மிகவும் ஜாக்கிரதையுடன் காத்துக் கொள்கின்றனர்.
அவர்கள் பார்க்கிற காரியங்கள், கேட்கிற செய்திகள் மற்றும் அவர்களை சுற்றி இருக்கிற மக்கள் கூட்டம் ஆகியவற்றை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கின்றனர். இதற்கு காரணம் அவர்கள் சட்ட திட்டங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கிறார்கள் என்றல்ல, அதற்கு மாறாக அவர்கள் தாங்கள் பெற்றிருக்கிற ஆவியின் அனலை காத்துக் கொள்வதில் கவனமாக இருக்கிறார்கள் என்பது. எபேசியர் 4:30 சொல்லப்பட்டபடி தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்ற வசனத்தின்படி வாழ்வதில் மிகுந்த முனைப்புடன் செயல்படுகிறார்கள். சில வேளைகளில் அவர்கள் கேட்க நேரிடுகிற சில இசையோ, உரையாடல்களோ அல்லது ஊடகங்களோ தங்களது ஆவியின் அனலை அவித்து போடக்கூடும் என்பதையும் அறிந்தவர்களாய் கவனத்துடன் செயல்படுகிறார்கள். எனவே அவர்கள் பரிசுத்த நடக்கையை தெரிந்து கொள்வதற்கு முக்கிய காரணம் தேவனது நியாய தீர்ப்புக்கு பயந்ததினால் அல்ல, பரிசுத்தத்தின் பேரில் அவர்களுக்குள்ள வாஞ்சையினாலேயே. இவர்கள் தங்களது மனம் திரும்பும் நடவடிக்கையிலும் பிறரை மன்னிக்கும் செயல்பாட்டிலும் துரிதமாக செயல்படுகிறார்கள். ஆவியில் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் பிறரால் மனம் புண்படுத்தும்படி நடத்தப்பட்டாலும் அந்நிலையிலேயே அவர்கள் நீடித்திருப்பதில்லை. பிறரை மன்னிக்காத சுவாபம் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலை தடை பண்ணும் என்பதை உணர்ந்திருப்பதினாலும் தங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு தாமதியாமல் மன்னிக்கிறார்கள். தாங்கள் தவறு செய்யும் போது தாமதியாமல் தேவனே என் இருதயத்தை சுத்தமாக்கும் என்று ஜெபிக்கிறார்கள். சங்கீதம் 51:11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று தாவீது கூறுவது போல, ஆவியில் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் சுய பெருமையை தேடுவதை விட தேவனின் பிரசன்னத்தையே மேன்மையானதாக கருதுகிறார்கள். 7. அவர்கள் தங்கள் வாழ்வில் நித்தியத்திற்கு செல்வதற்கான ஒரு அவசர உணர்வுடன் காணப்படுகிறார்கள். ஆவியில் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த காரியத்தையும் அலட்சியமாக கருதுவதில்லை. ஏனெனில் காலம் குறுகினது, தேவராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றும் ஆத்துமாக்கள் நித்தியத்தை குறித்த அறிவு இல்லாமல் அழியக்கூடிய ஆபத்தில் இருப்பதையும் அறிந்திருக்கின்றனர். எனவே அவர்கள் இரட்சகர் இயேசுவை தைரியமாக பிரசங்கிக்கிறார்கள். அதிக ஆர்வத்துடன் அவருக்கு ஊழியம் செய்கிறார்கள். அத்துடன் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் தங்கள் வாழ்வின் இறுதி நாளாக கருதி இனி காலம் செல்லாது என்ற அவசர உணர்வுடன் தீவிரமாக செயல்படுகிறார்கள். ரோமர் 12:11 வசனம் கூறுவது போல, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு, ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று கூறப்பட்டிருப்பது போல வாழ முற்படுகிறார்கள். இதுவே அவர்களது இதய துடிப்பாக உள்ளது. மேற்கூறப்பட்ட 7 வலிமையான ஆவிக்குரிய பலன்கள் நன்கு கல்வி கற்ற அறிவாளிகளுக்கு உரியதல்ல. தேவன் மீது தீராத பற்று, தாகம், வாஞ்சை கொண்ட எவருக்கும் உரியது. நீங்களும் இப்படிப்பட்ட தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்வை இன்றிலிருந்தே வாழ துவங்கலாம். ஆவியினால் நிரப்பப்பட்டிருங்கள், ஆவியில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா.